வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ட்ரேட் பிளான். இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதோட ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ நான் மார்னிங்கே குரூப்பில் கொடுத்தது போல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நேற்றோட க்ளோசிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வெரி நியர். ஸோ 26,250 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 26,250 கால் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு எத்தனை பேர் மார்க்கெட் வாட்ச் பண்ணீங்களோ, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை, எந்த அளவுக்கு டைட்டான சைடுவேஸ் மார்க்கெட்டை நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வழியாவே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்ற விஷயத்த இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமா கிடைச்சிருக்கும். எத்தனை பேர் நம்மளுடைய கான்செப்டை கிளியரா ஃபாலோ பண்றீங்களோ இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு குயிக்கான ஒன் பை ஒன்னா நம்ம இதை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 26,250 கால் புட்டு நான் எடுத்திருக்கேன். மார்க்கெட் ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,250. பெருசா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஹை அண்ட் லோலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை வந்து 271. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸோ 250 அரௌண்ட் வருது. லோ வந்து டூ எப்படி சொல் 215, கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அங்கே இன்வால்வ் ஆகுது. நம்ம 200யும் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். நான் இருந்தாலும் இதில் காட்டுறேன். ஸோ பாட்டம் அண்ட் டாப் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் 250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இங்கே இம்பாக்டட்னு நல்லா தெரியும். ஏன்னா 200ல ஆல்ரெடி கால் வந்து புட்டோடைய ஹைக்கு மேலே தான் வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல நிற்கும். ஸோ அதனால் நம்ம அது வந்து நான் மீட்டிங்கான ஜோனில் நிற்கும். ஸோ அதனால் நம்ம எப்படியா இருந்தாலும் 250 கால் போட்டு தான் நம்ம இனிஷியலாக ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யார் யாரை டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிதான் நம்ம இதை எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் ரன் ஆன ஃபர்ஸ்ட் கேண்டில் ரன்னிங்லேருந்தே நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம முடிஞ்சு இந்த க்ளோசிங் ப்ரைஸ்ல தான் நம்ம கணக்கெடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட முடிவு அப்போ யார் யாரோட டாமினேட் பண்ணிட்டு இருந்தா அதுதான் இப்போ கேள்வி. இப்போ நான் ரெண்டுமே மார்க் பண்றேன். காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 114.8. ஸோ 115ன்னு சொல்லி நான் புட்ல மார்க் பண்றேன். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ரொம்பவும் கஷ்டமாவும் இருக்காது. பட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்றது, அதை நம்ம புரிஞ்சிக்கிறது, அதுதான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல காலுடைய லோ வந்து 87. ஓகே, 87.3. ஸோ 87, இந்த 87ஐயும் நான் வந்து புட்ல மார்க் பண்றேன். ஓகே, 87. அதே போல புட்டுடைய ஹை லோவையும் நான் மார்க் பண்றேன். புட்டுடைய ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 121.4. ஸோ 121 ஒரு 122 கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை காலில் நம்ம மார்க் பண்றோம். ஹை முதல்ல மார்க் பண்றேன் 122. அதே போல லோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்து ஒரு 93.45. ஸோ 93ன்னே நம்ம மார்க் பண்ணிப்போம். 93. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டலோட முடிவு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட முடிவில் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 93ல ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 115 ஹைலேருந்து ரிஜெக்ஷன் ஆன மாதிரி தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ட்ரிக்கான ப்ராபபிலிட்டி நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம். அதனால நம்ம அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய இடத்த தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த லெவலை நோட் பண்ணி பாருங்களேன். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கால் சைடில் இந்த ஹையை டிஃபீட் பண்ணவே இல்லை. ஈவன் ரிஜெக்ஷன் பல முறை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹையை ஈவன் டிஃபீட் பண்ணி க்ளோஸ் வச்சு ரேலி கொடுத்தா மட்டும்தான் 250 காலை நம்ம அப்சல்யூட்டா ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸா எடுத்துக்க முடியும். அப்போ இங்க நடந்ததா? நடக்கல. அதே போல ஈவன் நடக்கல, அட்லீஸ்ட் புட்டாவது ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகணும்ல. புட்டாவது இந்த காலுடைய ஹையை டிஃபீட் பண்ணியிருக்கணும்ல, அதுவும் நடக்கல. அண்ட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock, 10:05, அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்தோன்னா 10:45, இதெல்லாம் வந்து இந்த ஹையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஓகே, ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அப்போ இங்க ஹையோட வேல்யூ வந்து மாறும்ல, இந்த ஹையோட வேல்யூ மாறும். அப்போ ஃபைனலாக இருந்த 10:45 இருந்த ஹையோட வேல்யூ 127.5, 128. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 128ன்ற ஒரு ஹை வேல்யூ அப்டேட் ஆயிருக்கு கால் சைட்ல இருந்து. ஸோ அதனால புட்ல இங்கே மாறுது. ஓகேங்களா, 10:45க்கு இந்த ஹையை மாறும். அது சுத்தமாக புட்டு வந்து காலோட ஹையை டிஃபீட் பண்ண கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலை. இது நம்பர் 1. அதே போல புட்டு வந்து இங்க லோயர் லோ வச்சு போயிருக்கு.
அதாவது இந்த லோவை டிஃபீட் பண்ணி மறுபடியும் உள்ள வருது, மறுபடியும் ஒரு புது லோ வச்சு மறுபடியும் உள்ள வருது. ஓகே, அந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:45 வரைக்கும் அது நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 10:45, 74, ஐ திங்க் 74ன்ற வேல்யூ. ஸோ அதிகபட்சம் லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 74, இங்கே 74 நம்ம மார்க் பண்றோம். ஓகே, இதுதான் ஃபைனலா அப்டேட் ஆன வேல்யூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் சைடில் லோ வந்து புது லோ ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, ஒரு 11:10க்கு ஃபார்ம் ஆனதான் புது லோ 73.65. ஸோ 73 நம்ம போட்டோம் அப்டேட்டிங்ல 73. இந்த 73க்கு கீழே ஒரு லோ வந்து இங்க புட் சைட்ல அப்டேட் ஆகல. அதே மாதிரி இங்க 128 அப்படின்ற வேல்யூக்கு அப்புறம் எந்த ஒரு புது ஹை இங்க அப்டேட் ஆகல கால் சைட்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட ட்ரையே இல்லை, சுத்தமா அந்த சைடே இல்லை. அதே போல கால் வந்து புட்டு கிட்ட கம்ப்ளீட்டா நான் ஃபெயிலியர் ஆகி போயிடுறேன்னு சொல்லி அவனும் முடிவு பண்ணல. இந்த ஒரு சினாரியோ நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புட் சைட்ல காலையில வச்ச இன்ட்ராடே ஹை, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆச்சு 122. அந்த 122 காலும் ரீச் பண்ணல. ஓகேங்களா, அதே போல காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்ச லோ ஒரு 87ன்றது வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒரு 1225 வரைக்கும் அதுவே தான் லோவா இருந்துச்சு. அப்போ இந்த 87 இவன் பிரீச் பண்ணி கீழே போயும் கால் வந்து இங்க பிரீச் பண்ணலை, ஆப்போனண்டோட ஹையை பிரேக் பண்ணலை. அப்போ கால் நான் ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகும், அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட்ன்றது நத்திங் பட் இங்க இருந்து ஒரு டைரக்ஷனை பிக் பண்றது, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்ல இருந்து ஒரு டைரக்ஷனை பிக் பண்றது. எய்தர் இப்போ 250 தான் அந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக் ரேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுல ஒண்ணு கால் வந்து டைரக்ஷனை எடுத்துக்கணும், இல்ல புட்டு வந்து டைரக்ஷனை ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கணும். இங்க ரெண்டுமே டைரக்ஷனை எடுக்கலை. இதுதான் நான் இங்க வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ரேஸ் வச்சு நான் சொல்ல நினைச்சது. இது எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான டேஸ் தான் நம்ம கிளீனா அப்சர்வ் பண்ணலாம். இட்ஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே, ஸோ இது ஒரு விஷயத்த நான் இந்த 250 கால் போட்ல சொல்ல நினைச்சது. அதே போல இங்க இங்க பாத்தீங்கன்னா சேம் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஒரு 11 o'clock வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது கால் சைட்ல. ஆனா புட் சைட்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இந்த இண்டிகேஷனை நீங்க ரொம்ப ஈஸியா எளிமையா புரிஞ்சுக்கலாம். இதுதான் டைம் டிகே ஃபேக்டர் அல்லது பிரீமியம் எரோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி நடக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா லோ வந்து பிரேக் பண்ணுது. ஓகே, அப்போ லோ பிரேக் பண்ணணும் ஆப்வியஸா நம்ம அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து பார்ப்போம்ல. இங்க வின் ஆகல, எஸ் இங்க வின் ஆகல, அதே சமயம் இங்க லோ பிரேக் ஆகுது. ஸோ மேபி இதனுடைய இம்பாக்ட் வந்து 250ல கிடைக்காம டைரக்ஷனுக்கு புட் சைட்ல 250 ஸ்ட்ரைக்ல கிடைக்காம 300ல கிடைக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்போ 300 நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம். 300 புட்டை நம்ம எடுத்து வச்சு பார்க்கணும். அதுலயும் நம்ம என்ன மார்க் பண்ணோம், அப் டு பாத்தீங்கன்னா இந்த 1225 வரைக்கும் 87ன்ற இந்த வேல்யூ தான் நமக்கு லோவா மார்க் பண்ணணும். 87ன்ற வேல்யூ தான். அதுக்கப்புறம் தான் அந்த லோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதே 87 நம்ம மார்க் பண்றோம். 87. ஓகே, 87 300 புட்டு கிட்ட கூட போய் டச் பண்ணல ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, ஆனா நான் ஒரு ஆடியோல கூட கொடுத்துருப்பேன், 300 புட்டு 300 காலோட சேம் ஸ்ட்ரைக் காலோடைய ஹையில சப்போர்ட் எடுத்திருக்கான்னு சொன்னேன். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? எக்ஸாக்டா 300 கால் நான் எடுத்துக்கிறேன். இதோடைய ஹையை பாருங்க, இதோட ஹை மேக்ஸிமம் இன்னைக்கு வச்ச ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98.4. ஸோ 98 ஆர் 99 ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹையை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். 98 எக்ஸாக்டா 98 டேப் பண்ணிட்டு அங்கே ஒரு ஈக்குவல் ஹைஸ்ல கன்சால்டேட் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து இதுக்கு கீழே போகவே இல்லை. புரியுதுங்களா? அதே சமயத்துல இதனுடைய லோ லோயஸ்ட் லோ பார்த்தீங்கன்னா 95.35, 95 வச்சுக்கிறேன். 95 கால் சைட்ல மார்க் பண்ணி பாருங்க. 95 எக்ஸாக்டா பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சப்போர்ட் எடுத்து புட் சைட்ல வெயிட்டேஜ் காட்டிருக்கு. ஓகே, ஆனா ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. 300ல இது ட்ரெண்ட் ஃபார்மேஷன் தான். 300 புட் சைடுக்கான ட்ரெண்ட் ஃபார்மேஷன் தான். பட் மொமெண்டமே இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்றேன், இங்க வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட ஹையை பீட் பண்ணியிருக்கா. அப்போ அடுத்த யாரு 250 கால். இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 300 புட்ல கிரியேட் ஆகிறதுதான் மீனிங். அப்போ நம்ம அடுத்து எதை எடுத்துட்டு போனோம், 250 கால். 250 கால் எடுத்துக்கணும். 250 காலுக்கு இப்போ இந்த வேல்யூஸ் இல்லாம இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் புட் சைட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பாயிண்ட் போடலாமா? என்ன 95, அந்த 95 நம்ம ஒரு ஆஃப் வேல இருந்து போடலாம்ல. 95 இது வந்து புட் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட் 95. நான் வேணா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஒரு டார்க்கிஷ் க்ரீனா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இது வச்சுக்கலாம். இது வந்து புட் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட். ஓகே, நம்மளுக்கு அடையாளம் தெரியல. ஸோ ஓகே, ப்ளூ கிளியரா தெரியும். இது புட் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்ட். இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. ஓகே, அப்போ இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறவன் எக்ஸாக்டா இங்க இருந்து சப்போர்ட் இங்க எடுக்கும் போது எக்ஸாக்டா இங்க ஹைல இருந்து ரிவர்ஸ்ல ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் வச்சு தான் நான் இங்க ஒரு ஸ்கேல்பிங்காக ஒரு முயற்சி பண்ணியிருந்தேன். ஸோ இப்படிதான் நாம வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல ரொம்ப வெயிட் பண்ணி பேஷண்டா ஒரு சரியான இடத்துல நம்ம சின்னதா எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி தரும்னு தெரியாது. அதனால தான் ஸ்கேல்பிங் சொல்றது மீனிங். ஓகே, ஏன்னா கிளியரா தெரிஞ்சது 250 கால் புட்ல சைட்வேஸ் அடிக்குதுன்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும், பெட்டர் எடுக்காம இருக்கிறது நல்லது. எடுக்கிறீங்கன்னா அது வந்து எவ்வளவு நேரம் அதை ஹோல்டு பண்றீங்கன்றத அது உங்களுடைய டிசிஷன் தான். ஓகே, ஸோ இந்த 95 இங்க பிரேக் பண்ணுது. இந்த 95 இங்க பிரேக் பண்ணியும் இதோட ஹை என்ன? 127.5. ஸோ 128 அப்படின்னு வச்சுக்கலாமா? 128 இங்க மார்க் பண்ணும். ஓகே, 128. இந்த 128 ரீச் பண்ணி அங்கேயே தான் டேப் பண்ணி ஈக்குவல் ஹைஸ் போடுது. ஸோ மார்னிங் 250 கால்ல ஈக்குவல் ஹைஸ் வச்சு ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகாம இருந்த அந்த சினாரியோ எக்ஸாக்டா இங்க பாருங்க ஈவினிங் மேல ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் புட் சைட்லயும் அதே போல டைம் டிகே ஃபேக்டர் இங்க ஈக்குவல் ஹைஸ் வைக்குது, இங்க லோயர் லோஸ் வச்சு போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இங்க நல்லா இங்க கர்சர் கூட வச்சு 12:30ல இருந்து லோயர் லோ, லோயர் லோ இங்க. ஆனா இந்த சைட்ல பாருங்க எல்லாம் ஈக்குவல் ஹைஸ். ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன், டைம் டிகே ஃபேக்டர், ப்ரீமியம் எரோஷன், இந்த தான் நம்ம சொல்றது. ஸோ இந்த விஷயத்த எத்தனை பேர் இன்னைக்கு நோட் பண்ணியிருந்தீங்க? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலயமா அப்சர்வ் பண்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்பதான் நம்ம வந்து என்னைக்கான மார்க்கெட்ல உள்ள இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடலாம் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். ஸோ என்னையோட போஸ்ட் மார்க் அனாலிசிஸ்ல வந்து ரொம்ப பெரிய விஷயமா நிறைய இல்லை. ஏன்னா ட்ரெண்ட் ஒன்றும் நம்ம ஒரு வால்டைல் மார்க்கெட்லாம் கிடையாது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா பாருங்க 250 கால் அண்ட் புட்லயே நம்ம பார்த்துட்டோம். ஆல்சோ டிகே ஃபேக்டர்னால 300 புட்ல ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் பார்த்தோம். ஏன்னா அங்க லோ கன்ஃபார்ம் ஆகுதுல, 250 கால்ல ஹை வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே போல 300 புட்ல ஒரு லோ லோ அதை எப்படி சொல்றது, இது மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது 350ல ஹை கன்ஃபார்ம் ஆகுது. அதே டைம்ல புட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு ஹை. ஏன்னா புட்டோடைய லோ வந்து மார்க்கெட்டுக்கு ஹை, காலுடைய ஹை மார்க்கெட்டுக்கு ஹை. இது நான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு ஒரு வீடியோ வந்து நாளைக்கு ப்ராபப்ளி நாளைக்கு நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? அது வந்து வீக்லி ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இன்னையோட மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிளீனா இங்கே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பி கேர்ஃபுல். நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் பண்ணும்போது எந்த மார்க்கெட்டை எப்படிப்பட்ட மார்க்கெட் நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் மண்டே மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வீக்லி ஒரு வீக்கெண்டு ஸ்பெஷல் வீடியோ இந்த வீக் இருக்குது. வீக்லி ஃபியூச்சரை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, தேங்க்யூ.